கர்ப்பப்பை எடுத்தா உடம்பு வீக் ஆகுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். கர்ப்பப்பை எடுத்தா உங்களுக்கு உடம்பு வீக் ஆகுது அப்படிங்கிறது கர்ப்பப்பைனால மட்டும் கிடையாது. கூடவே நீங்க ஓவரீஸையும் சேர்த்து ஒரு வேளை எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்திருந்ததுன்னா கண்டிப்பா வீக் ஆகும். ஏன்னா ஓவரீஸ்ங்கிறது வந்து உங்களுக்கு நார்மல் ஹார்மோன் செக்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டிஷ்யூ. ஸோ நீங்க வந்து அப்போ அந்த ஓவரீஸை எடுக்கும்போது மெனோபாஸ் ஆகிறதுக்கு ஈக்குவல் ஆயிரும். ஸோ முன்னாடியே நீங்க சர்ஜரி 40 வயசுக்கு முன்னாடியே நீங்க இந்த சர்ஜரி பண்ணீங்கன்னா மெனோபாஸ் சீக்கிரமே வர மாதிரி ஆயிரும். ஸோ அந்த சமயத்துல கண்டிப்பா பாடியில வீக்னஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ரெண்டாவது சர்ஜரினால ஒருவேளை ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஓப்பன் சர்ஜரிக்கு உண்டான டிஸ்அட்வான்டேஜஸ் டயர்ட்னஸ், பிளட் லாஸ், அனீமியா இதனால உங்களுக்கு கண்டிப்பா வீக்னஸ் இருக்கும். கம்பேரேட்டிவ்லி லாப்ரோஸ்கோபில உங்களுக்கு இந்த டிஸ்அட்வான்டேஜஸ் எதுவுமே இருக்காது. ஸோ கர்ப்பப்பை எடுக்கிறனால மட்டும் உங்களுக்கு வீக் ஆகாது. சுத்தி இருக்க சரௌண்டிங் ஃபேக்டர்ஸ், சர்ஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அடுத்து ஓவரி எடுக்கிறனால இந்த மாதிரி சிச்சுவேஷனால கூட உங்களுக்கு டயர்ட்னஸ், வீக்னஸ் வரதுக்கு சான்ஸ்